ஹாய். என்ன பண்ண வந்த? எதுக்கு வந்த? ட்ரெஸ் எடுக்கணும். யாருக்கு? லட்டுக்கு. லட்டுக்கு உன்னோட கூட சேர்ந்து பர்த்டே பார்த்தியா? ஸ்ரீநிதி அவளுக்கும் மண்டே பர்த்டே. ஸ்ரீநிதி பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த மினி விளாக் பார்க்கலாங்களா? நம்ம வீட்டில் கீழ் வீட்டில் இருக்க லட்டுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவளுக்கும் ஸ்ரீநிதிக்கு ஒரே நாள் பிறந்த நாள். அதனால் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்டாக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். ஆனந்தாஸ் வந்திருந்தோம். அங்கே முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் வந்துட்டோம். பூ மார்க்கெட்டில் 1-2 வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கையோடு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். 2வது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட் வந்து மல்லிப்பூ, அரளி, செவ்வந்தி இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சாமிக்கு, அப்புறம் அது போக நம்ம வீட்டில் தலைக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிலோவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிப்பூ விலை கம்மியாக இருக்குது. 1/4 கிலோ 60 ரூபாங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் வாங்கிட்டு அரளையெல்லாம் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மினி விளாகில் நம்ம ஸ்ரீநிதி பர்த்டே அன்னைக்கு டூடி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதோட கண்டினியூஸ் இதிலே வந்துடும் பாருங்கள். இந்த மார்க்கெட்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இன்னும் 2-3 வேலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுக்கறக்கு வந்தோம். சரி, டவுனுக்கு வர்றப்ப தான் வந்து ஒரு 4-5 செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து அப்படியே செட்டாக கொடுத்துட்டு போயிடுவோம். சரி, அதை கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதிக்கு முக்கியமான ஒரு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி வந்திருந்தேன். பிள்ளைக்கு என்ன தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் ஒரு சின்ன கிஃப்ட் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணுங்கிறனால ஒரு ரிங் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எடுத்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி கூட எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியோட படத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி ஸ்ரீநிதி வந்து சுருட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சுங்கம்மான்னு சொல்லி காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்த கிஃப்ட்ஸை எல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். 2 பொம்மை வந்திருக்கு. அது போக வந்து வாட்ச்சு, அது அப்புறம் வந்து அவளோட ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணி, அப்புறம் கிளிப்பு, ஸ்லெட்டு எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் வாட்டர் பாட்டில் ஸ்ரீமதி அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடினா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டூடி போயிருந்தோம் இல்லையா, என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன், ஃபிஷ் ஃபிங்கரு, நிறைய 2-3 நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டூடியோட ஃபேமஸ்ன்னு சொல்லி ஒரு சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அதோட பேர் எனக்கு நிஜமாக தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் ஸ்ரீநிதியோட பர்த்டேலாம் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா